எத்தனை முறை விழியுங்கள். தூங்கும்போது ஒதுவு இருக்கணும், திக்ர் ஓதிட்டு படுக்கணும். 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், 10 தடவை ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லாவுது பிரபில் ஃபலக், குல்லாவுது பிரபின் நாஸ், ஆயத்துல் குர்ஸ், ஆமனர் ரசூல், இவைகளை ஓதிப்படுங்கள். இரவு பாக்கியமாகும், பரக்கத்தாகும். இன்னும் இரவில் வணங்க வேண்டிய வணக்கம் விடுபட்டால் நீங்கள் ஓதிய ஆமனர் ரசூலே அதற்கு போதும் என்றார்கள் நபிகள் நாயகம். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலேயே பதிவாகிறது. ஹதீஸ் எங்க வருது? புகாரி ஷரீஃபிலே. நான் இங்கே துவக்கும் செய்தி ஞாபகம் வச்சுக்கங்க. இங்கே ஒரு தலைப்பில் நான் பேசணும். நான் சொல்ற செய்தி ரொம்ப கவனம். நான் இயங்க முடியுமா என்றால் முடியாது, தூங்க முடியுமா என்றால் முடியாது, உண்ண முடியுமா என்றால் முடியாது. நான் நினைச்சது தான் தப்பு. நான் நினைச்சா சாப்பிட்ருவேன், நான் நினைச்சா தூங்கிடுவேன், நான் நினைச்சா வேலையை முடிச்சிருவேன், நான் நினைச்சா இயங்குவேன். ஒன்றும் முடியாது. நான் நினைத்தால் என்னை ரப்பு இயங்க வைக்க வேண்டும், தூங்க வைக்க வேண்டும், வெளிக்க தர வேண்டும். அதனால தான் சாலிஹீன்கள் தஹஜ்ஜத்துக்கு எழுப்புறதுக்கு அலாரம் வைக்கிறது இல்லை. அல்லாஹும்ம பாஸ்னி பி அஹப்பி ஸஆத்தி இலைக், யா அல்லாஹ் நாங்கள் படுக்கிறோம், எங்களை நீ எழுப்பி விடு. எப்படி துவா? பபாஸ்னி பி அஹப்பி ஸஆத்தி இலைக், நீ எங்களை எழுப்பு. தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக், உன் பேரை கொண்டு தூங்குகிறேன் சொன்ன சஹாபாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், எங்கள் ஷேഖமார்களும் சூஃபிகளும் விழிப்பு வரணும். பபாஸ்னி, நீ எங்களை எழுப்பிவிட வேண்டும். எழுப்புறது உன் வேலைங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பேசுகிற பவர் அவங்ககிட்ட இருந்துச்சு.